ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் சுடிதார் டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ராங் சைடில் நான் லைனிங்கை வச்சு அப்படியே அட்டாச்சிங் பண்ண போகிறேன். இது டம்மி தையல் தான். இது ஒரு 1/8 கூட போட்டுக்கலாம். இந்த தையலுங்க வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது எப்படியும் ஸ்லீவ் அட்டாச்சிங்கில் மறைஞ்சிரும். அதனால் நீங்கள் பெரிய தையலாக கூட வச்சு போட்டுக்கிறது தான். சரிங்களா? அடுத்து ஸ்லீவ் ஓப்பனிங்கில் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1 cm அளவுக்கு தேவைப்படும். அதுக்கு நான் 1.5 இன்ச் அளவுக்கு பைப்பிங் பிட் எடுத்திருக்கேன். பைப்பிங் பிட்டில் 1/8க்கு மடித்து அப்படியே ஒரு ஓரத்தையல் போட போகிறேன். இது நம்ம மடித்து தைக்கும்போது இந்த தையல்லாம் உள்ளே போயிடும். இது கூட நீங்கள் பெரிய தையலாகவே கூட வச்சுக்கலாம். ரெண்டு பிட்டுக்குமே தேவையான அளவு நம்ம தைச்சி எடுத்துப்போம். இதை தைச்சிட்டு ஸ்லீவில் நம்ம இதை வச்சு அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஸ்லீவோட நல்ல பக்கத்தில் நம்ம இப்போ மடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பைப்பிங் பிட்டு, அதை வந்து அந்த அடித்த பக்கத்தை அந்த பக்கமாக வச்சுட்டு கரை பக்கமாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். நமக்கு என்ன அளவு வேணுமோ 1 cm 1/4 இன்ச்சோ அந்த என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம அட்டாச்சிங் பண்ண போகிறோம். அப்போ தான் அட்டாச் பண்ணி திருப்பும்போது நீங்கள் என்ன அளவு வச்சு அட்டாச் பண்ணிங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு பைப்பிங்காக ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நான் இப்போ தேவையான அளவுக்கு நான் 1 cmக்குன்னு வச்சு அடிச்சுக்கிறேன். ஒரே ஈவனாக தான் நீங்கள் அடிக்கணும். இப்போ அடிச்சுட்டு அதை கீறி விட்டுட்டு அப்படியே மடித்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ராங் சைட் பக்கமாக அது வந்து நம்மளுடைய அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த பாடி பிட்டு இருக்குது இல்லைங்களா, அது மேலே தான் நீங்கள் தையல் போடணும். பைப்பிங் பிட்டு மேலே தையல் போடக்கூடாது. பாடி பீஸ் மேலேயே தையல் போட்டுட்டு வாங்க. நம்ம மடித்து விட்டதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக வந்து உட்காரும். அப்போ அந்த தையல் முடித்த உடனே கையோடு எங்கெங்கெல்லாம் நம்ம பிசுறு மாதிரி வருதோ அதை கையோடு கட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அப் அண்ட் டவுனாக வர்றது, அதுக்காக தான் கையோடு செய்கிறது. அடுத்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ராங் சைடு லைனிங்கை வச்சு நம்ம ஷேப்புக்கு நான் ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கேன். அந்த ரவுண்ட் ஷேப் அளவுக்கு அப்படியே வெட்டி எடுக்க போகிறேன். அட்டாச்சிங் பண்ணிவிட்டு தான் நான் வெட்ட போகிறேன். பாடி பீஸில் இன்னும் கட் பண்ணல, லைனிங்கில் மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அட்டாச்சிங் பண்ணிக்கிறேன். நான் இட அளவு தான் வச்சு அட்டாச்சிங் பண்ணிவிட்டு வரேன். நம்ம அதே அளவு தான் நம்ம கட் பண்ணியும் எடுக்க போகிறோம். சரிங்களா? கையோட ஆம்பல் சைடிலும் அந்த டம்மி தையலை போட்டுக்கோங்க. நம்ம இப்போ போடுற தையலுங்க எல்லாமே நமக்கு வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் இல்லை. அதனால் நீங்கள் பெரிய தையலாகவே வச்சு போட்டுக்கலாம். ரெண்டாவது எல்லாமே அட்டாச்சிங்கில் மறைஞ்சிரும். அடுத்து ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கவர் தட்டு வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டே நீங்கள் வெட்டியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை. நம்ம வெட்டாமல் விட்டுருந்தோம்னா கையோட ஃப்ரண்ட்டில் அந்த 1/4 இன்ச் அளவை 2 சைடுமே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சென்டரை நம்ம அட்டாச்சிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவுண்ட் ஷேப் அளவுக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து பைப்பிங் பீட்டு கொடுத்து தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ரவுண்ட் ஷேப் பாருங்கள், இந்த அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, நான் உங்களுக்கு கட்டிங்லேயே காமிச்சிருப்பேன். அந்த பேட்சை நம்ம வந்து பிரித்து எடுத்து தனியாக வச்சுருக்கோம். அந்த பேட்சை வந்து இப்போ சென்டராக நம்ம வைக்க போகிறோம். அது வந்து இடுப்பு விரலும் நமக்கு வரும். நமக்கு அது தேவையான அளவு பார்த்து நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நான் பாடி பீஸை ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம வந்து அந்த பேட்சை அடித்து தைக்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன அளவு தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பேட்ச்லேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க சென்டர் மார்க் பண்ணி. இப்போ நம்ம பாடி பீஸில் ஒரு அர்க்காத் போட்டிருக்கோம். 2 அர்க்காத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே ஒரு ஓரமாக தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஏற்கனவே அந்த பேட்சில் வந்து மாதிரி தான் இருந்தது. நான் அதை அப்படியே தையல் போட்டு எடுக்க போகிறேன். நமக்கு வேணும்னா அதை வீயாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பாகவும் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அந்த பேட்சுடைய டிசைன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இருந்த டிசைன் அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? பார்த்திங்கனாலே தெரியும். இன்றைக்கி வீடியோ நான் செல்ஃபாக எடுக்கிறதால கொஞ்சம் சரியாக வரல, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேட்ச் தைச்சோம் இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸஸாக தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான அந்த அளவு பார்த்து கட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா
அது சரியாக வராது. அந்த நமக்கு என்ன ரவுண்ட் ஷேப்போ இல்லை என்ன நெக் வைக்கிறீங்களோ அதோடைய இது வராது. எப்போவுமே பாடியை விட நம்ம வைக்கிற எந்த பேச்சாக இருந்தாலும் அதிகமாக தான் வைக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நெக்கில் பைப்பிங் தரப்போகிறேன். இது வந்து நம்ம ஸ்லீவில் சிங்கிளாக கொடுத்தோம் அந்த பைப்பிங். இதில் வந்து டபுள் ஃபோல்டில் மடிக்கிறேன் நான். பாருங்கள், உள்பக்கம் அட்டாச்சிங் பண்ணுறேன். நம்ம ஸ்லீவில் வந்து மேல் பக்கமே அட்டாச்சிங் பண்ணி உள்பக்கம் திருப்பணும் இல்லைங்களா, அது வந்து பிசுறு போகிறதுக்காக. இதில் வந்து உள்பக்கம் நான் அட்டாச்சிங் பண்ணுறேன். டபுள் ஃபோல்டு பண்ணி உள்பக்கம் அட்டாச்சிங் பண்ணி மேல் பக்கம் எனக்கு அந்த கான்ட்ராஸ்டான பைப்பிங் வந்து தெரியணும். அதுக்காக நான் திருப்ப போகிறேன். இப்போ பாருங்கள், இப்படி திருப்பினோம்னா மேல் பக்கம் தான் அது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம அட்டாச்சிங் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பிசுரை பாடி பக்கமாக தள்ளி விட்டு பாடி மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம். உள்பக்கம்தான் இப்போ நம்ம பண்ணுற இது எல்லாமே உள்பக்கம் தான் பண்ணிகிட்ருக்கோம். லைனிங் மேலே தையல் போடுறோம். சரிங்களா? இப்படி நம்ம தையல் போட்டு எடுக்கிறதால அந்த பைப்பிங் வந்து நல்ல பக்கத்துக்கு அதுவாகவே திரும்பி அழகாக வந்து உக்கார்ற மாதிரி வரும். அது நீங்கள் தச்சு பார்த்திங்கன்னா அதோடைய ஃபீலிங் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், அதுவே அழகாக திரும்பி வரும். ஏன்னா நம்ம லைனிங்கில் தையல் போட்டிருக்கோம். இந்த பிட்டு மேலே எந்த தையலும் இல்லை இல்லைங்களா. இப்போ அந்த ஓரமாகவே வச்சு நம்ம தைக்க அதுவாகவே அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்போ இல்லை நீங்கள் என்ன ஷேப் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு எல்லாமே இந்த மாதிரி தைக்கும்போது அழகாக உருண்டுக்கிட்டு வரும். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே அதுவே ஃபோல்ட் ஆகிற மாதிரி. அதனால தான் உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் இதுவாக காட்டிகிட்ருக்கேன். சரிங்களா? அடுத்து பேக்கையும் நம்ம அதே மாதிரி லைனிங் பிட்டை வந்து ஃபேப்ரிக்கோட உள்பக்கத்தில் வச்சு எல்லாமே டம்மி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கும் நான் வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் செல்ஃபில் கொடுக்க போகிறேன். கான்ட்ராஸ்ட்டாக எதுவும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. பாடியோட துணி என்னவோ மெயின் ஃபேப்ரிக் அந்த துணியே தான் கொடுக்க போகிறேன் பேக் நெக்கில். இப்போ வந்து நம்ம வெறும் இந்த அட்டாச்சிங் மட்டும்தான் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஷோல்டர் அடிச்சுட்டு நெக்கை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே நெக்கை ஃபினிஷிங் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டையும் நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ரெண்டுமே பண்ணிவிட்டு நம்ம அட்டாச்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா திக்னஸ் அதிகமாக வரும் ஷோல்டரில். அது வராமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதால ரெண்டாவது ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் நமக்கு. அதனால் இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வந்து பைப்பிங் அடித்து திருப்பி ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குது. அதனால் பேக்கில் ஒரு 1/4 இன்ச்சு வளர்ந்து தான் வரும். அதில் தான் நம்ம அட்டாச்சிங் பண்ணி திருப்பணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சு வளர்ந்து வர்றது. தெரியுதுங்களா? ஸ்லீவ் சைடு வந்து நம்ம ஈவனாக பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவும் பாடி பீஸும். சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா கூட நம்ம அந்த ஷோல்டர் அட்டாச்சிங்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கமும் பாடியோட நல்ல பக்கமும் வச்சு நான் ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிட்டு வரேன். இப்படி பண்ணும்போது ரெண்டாவது ஸ்லீவில் வந்து நம்ம அர்க்காத் போட்டிருப்போம் ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி, அதுவும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. ஸ்லீவில் எந்த பக்கம் நம்ம 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுத்தோமோ அங்கே ஒரு அர்க்காத் போட்டுட்டிங்கன்னா அது ஃப்ரண்ட்டோட ஃப்ரண்ட்டாக வைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது ஃப்ரண்ட்டு எதுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரே அளவாக நீங்கள் 1/2 இன்ச்சு பிடிச்சாலும் சரி, ஒரு சீம் பிடிச்சாலும் சரி, ஸ்லீவும் பாடியும் ஒரே அளவாக பிடிச்சிட்டு வாங்க. கையோட ஒரு மேல் தையலையும் போட்டுக்கோங்க. எப்போவுமே 2வது தையல் இந்த மாதிரியே வர இடங்கள்லாம் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா? நான் எல்லாத்துக்குமே 2 தையல் போடுவேன் சாதாரணமாகவே. அடுத்து இப்போ நம்ம வந்து பேக்கோட நெக்கை ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். செல்ஃபு பிட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது வீடியோவில் கொஞ்சம் சரியாக தெரியல. அப்படியே அட்டாச்சிங் பண்ணி அப்படியே ஃபினிஷிங் பண்ண போகிறேன். நம்ம நெக்கு ஃப்ரண்ட் நெக் பண்ணோம் இல்லைங்களா, அட்டாச்சிங் பண்ணி திருப்பணுமே அதே மெத்தட் தான். என்ன ஒன்று, இது நல்ல பக்கமாகவே அட்டாச்சிங் பண்ணி உள்பக்கம் திருப்பி தையல் போடணும். மேல் பக்கம் அந்த பைப்பிங் ஏன்னா இது வராது. நம்ம அது கான்ட்ராஸ்ட்டாக வச்சோன்றதுனால தான் நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வச்சுருந்தோம். இது நம்ம உள்ளுக்குள்ளே தான் அந்த இது பைப்பிங் விட்டு போகும். அதனால் மேலே அட்டாச்சிங் பண்ணி உள்பக்கம் திருப்பி ஃபினிஷிங் பண்ணுங்கள். மேலே வெறும் இடத்தையில் அளவு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து சைடு அட்டாச்சிங் பண்ணலாம். சைடுக்கு நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்.
நம்ம என்ன பண்ணாலும் கையோடு நம்ம ஒரு வாட்டி ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளோன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் அப்படியே இதை பிடிச்சிக்கலாம். ஏன்னா ஒரு சைடு பண்ணும்போது நீங்கள் ஒரு 1.5 இன்ச் அளவு அழகாக பேஸ் பண்ணி பிடிச்சிட்டே வரலாம். சைடு ஓப்பன் கிட்ட வரும்போது மட்டும் 1 இன்ச்சில் வரும்போது குறுக்கட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து மாயா வந்து நமக்கு 1 இன்ச் தான் வச்சுருந்தோம். நான் உங்களுக்கு கட்டிங்கில் காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. கையோட ஒரு இடத்தையில போட்டுக்கோங்க. இது பிற்காலத்தில் பிரித்து விடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் ஒரு எக்ஸஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க எப்போவுமே. அடுத்து 2வது பக்கம் நம்ம சைடு அடிக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை நல்லா போட்டு நீட்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிசுறு கிசுறு இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சைடு அடிக்கும்போது இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 2வது சைடு அடிக்கும்போது நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடிச்சிங்கன்னா அதே 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிட்டே வரலாம். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடையாளத்தில் இருக்க சுடிதாருக்கும் நம்ம தைக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணோன்னா ஃபைனல் டச்சிங்கில் நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். கையோட இதுலேயும் ஒரு இடத்தையில அளவையும் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே அந்த மாதிரி போட்டுட்டு நீட்டாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே தைக்கும்போது எங்கன்னா எக்ஸஸாக இந்த த்ரெட்டு கிரெட்லாம் இருந்ததுன்னா கையோட கையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க நீட்டாக இருக்கும் அப்போ தான். அடுத்து லைனிங்கை நம்ம கர்ஷிப்லாம் மடித்து தைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து அப்படியே ஃபோல்டு பண்ணி தைக்கிறேன். ஒரு CM அளவுக்கு 2 சைடு லைனிங்குமே இதே மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. தின் ஃபேப்ரிக்காக ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் உள்பக்கம் தான் மடித்து தைக்கணும். அப்போ தான் மெயின் ஃபேப்ரிக்கில் பார்க்கும்போது நீங்கள் போட்ட தையல் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த லைனிங்கில் கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கே அது பழகிடும். அடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வந்து பாட்டம் அடிக்கிறேன். நீங்கள் டம்மியாக ஒரு தையல் இப்போ நம்ம ஸ்லீவெல்லாம் அட்டாச்சிங் பண்ணோம் பார்த்திங்களா, ஸ்லீவு பேக்கு அந்த மாதிரி இந்த லைனிங்கும் இதையும் வச்சு கூட ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டுக்கிட்டு தைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இப்படி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா, நான் அப்படியே தான் தைக்கிறேன். இதுவும் நீங்கள் தைக்க தைக்க பழகிடும். கரெக்டாக அந்த சைடு ஓப்பன் வரும்போது அந்த 1/2 இன்ச்சு மடித்து ஊசி வச்சு குத்திக்கோங்க. குத்தி திருப்பிட்டு அடுத்த ஃபோல்டுங்க இருக்குங்களா, அதில் அப்படி கையோடு மடிச்சுக்கோங்க. உங்கள் பக்கம் பார்த்த மாதிரி வரும் அது. அதையும் மடிச்சுட்டு அந்த இடத்துல லேசாக ஒரு குறுக்கு கட்டி அப்படியே ஒரு நீடில் குத்தி திருப்பிக்கோங்க மறுபடியும். ஸோ அந்த இடம் மட்டும் ஒரு பா மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நான் இதை வேணும்னா தனியாகவே ஒரு சின்ன பேட்ச் மாதிரி தைச்சி காட்டுறேன். இப்போ இதை நான் செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுல எனக்கு சரியாக வீடியோ எடுக்க வரல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி நான் பாட்டம் அப்படியே அடிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். கையோடு இதில் வந்து நம்ம ஒரு மேல் தையலையும் போட்டுக்கலாம் ஓரமாக எட்ஜில். நான் வந்து ஒரே கண்டினியூஸாக தான் அடிச்சுட்டு வரேன். நீங்கள் வேணால் சைடை மட்டும் முதல்ல அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாட்டத்தையும் 1/2 இன்ச் அளவுக்கோ இல்லை 1 CM அளவுக்கோ மடித்து தைச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இதை வந்து சைடு சுற்றி அப்படியே அடிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். இதுவும் நீங்கள் தைக்க தைக்க பழகிடும். வீடியோ தெளிவான இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். இதில் வந்து வீடியோ எனக்கு சரியாக எடுக்க தெரியாததால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இன்னொரு வீடியோ நல்லா தெளிவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.